வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீஷ் வந்து எல்லாம் படுத்துட்ருப்பான். யார் கூட படுத்துருப்பான்? மீனா கூடயும் அவங்க மாமியார் கூட நடுவில் படுத்துட்ருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா, இவன் மனோஜ் அண்டு ரோகிணியும் தனியாக படுத்துட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே கிறிஷ் அப்படியே தூக்க காலத்தில் ஏந்து வந்து அப்படியே நேராக வந்து அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து படுப்பான். கிட்ட வந்து படுக்கும்போது அப்படியே ரோகிணி முடிப்பா பார்த்தா கனவாக போயிடும். மனோஜ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். என்னான்னு ஒன்றும் இல்லைன்னுவான். ஸோ இப்படி ஒரு வழியாக இது நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ கிறிஷை வந்து அவங்களையும் அவங்க அம்மாவையும் எப்படி வெளியே அனுப்புறதுன்னு ரோகிணி ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருப்பா. வேறு மாதிரி பண்ணும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்புனா தான் இவங்களை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு ஒன்று இருக்கா பாருங்கள், கூடயே வந்து கும்மி அடிச்சிருக்குமே திவ்யா, அவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் பேசிகிட்டு இருப்பா. இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லடி வேறு வழி கிடையாது, நீ எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அனுப்பிடு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக இவன் கிறிஷால் நீ மாட்டிப்ப, ஏன்னா உன் குரலை கேட்டால் கண்டுபிடிச்சிருவான், புரிஞ்சுக்கோ அப்படின்னும்போது, ஆமாடி எனக்கு அதான் பயமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரிலண்ணா, நான் சொல்கிற ஐடியா கேளு, நீ வந்து அவங்களெலாம் வெளியே அனுப்புறதுக்கு எதாவது பிளான் பண்ணு, அந்த கேப்பில் நீ இவங்களை வந்து ரூம் மாற்றிடு, வெளியே அனுப்பிச்சிருன்ன போது ஓகே அப்படின்னு சொல்லுவாள். அதன்படி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ரோகிணி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீ இங்கே போ அங்கே போ, அதே மாதிரி எல்லாரையும் சொல்லிவிடுவா. ஏன் அவங்க மாமியாரையே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாள். இல்லை மனோஜுக்கு நல்லபடி வேலை கிடச்சிதுன்னா நம்ம போகலான்னு சொல்லி அவரையும் இட்டு போங்க ஆண்டி, அப்போ தான் வந்து நான் இவங்களை வெளியே அனுப்புறதுக்கு நான் பிளான் பண்ண முடியும். ஏன்னா ரோகிணிக்கு தெரியும் தான் அம்மா பையன்னு, ஆனால் வந்து விஜயம்மாவுக்கு தெரியாது. யாரோ வந்து முத்து இட்டுன்னு வந்ததுனால அந்த அம்மா ரொம்ப காண்டில் இருக்கும். யாரோ கண்டவங்களாம் வந்து நம்ம வீட்டில் தங்குறாங்களேன்ற மைண்ட் செட்டு. ஆண்டி நம்ம இப்படியோ விட்டோம்னா முத்து ஒரு வாரம் கூட தங்க வச்சுருவாருன்ட்டுமா அந்த அம்மா, ஐயோ ஒரு வாரமா, அதெல்லாம் என்னால் முடியாது, அப்போ நான் சொல்லபடி கேளுங்க, நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறன்னும் போது இவங்களை வந்து திருத்தணி கோயிலுக்கு போங்கன்ட்டு இவரையும் அண்ணாமலையும் இவளும் கிளம்பிடுவாங்க, விஜயாவும் பிளான் பண்ணிவிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரவி அண்டு ஸ்ருதி வந்து இல்லைங்க நாங்களும் வெளியே கிளம்பிடுவாங்க. அப்போ கூட இவன் ஸ்ருதி கேட்பா, என்னங்க ரோகிணி நீங்கள் வெளியே போகலையா, பார்லர் இருக்கிறது இப்போ கிளம்பணும் அப்படின்ட்டுருவா. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் தான். முத்து என்ன பண்ணுவான், மீனாவுக்கு வந்து பிளான் பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டை வச்சு பேச சொல்லி மீனாவை வெளியே அனுப்பி, இந்த மாதிரி பூ கட்டுற ஒரு காம்படிஷன் இருக்குது, நீங்கள் தான் வந்து கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி அந்த பொண்ணு அவளுடைய பார்லரில் ஒர்க் பண்ணுவா இல்லையா, அந்த பொண்ணு வந்து சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை கூட்டின்னு போயிடுவாள். ஸோ இப்படி இந்த ஒரு விஷயம் நடக்கும். வீட்டில் வண்டி பார்த்திங்கன்னா முத்து வண்டி தான் இருப்பான். ஸோ இப்போ என்னன்னா முத்து வண்டி கிளப்பி விடணும், அது கிளப்பி விட்டாங்கன்னா இவங்களை வந்து எப்படின்னா வந்து வெளியே அனுப்பிச்சிடலான்ற பிளானில் இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படியே நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து முத்துக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா, பார்லரம்மா நீ வந்து எல்லாரையும் வெளியே கலப்புறதுலேயே பிளானாக இருக்கிற அப்படின்வான். அதே மாதிரி என் பொண்டாட்டி ஏன் வெளியே போனா, நீ பார்த்துக்கோ, பார்லர் மாவுடைய ஃப்ரெண்டு அது ஒரு 1ஆம் நம்பர் கேடி, இதுவும் கேடி, ஏதோ எனக்கு சரியாக படல மீனா, அதனால் நீங்கள் வெளியே போகிறத வந்து எனக்கு பிடிக்கலன்னுவான். இல்லைங்க இந்த மாதிரி பூ காம்படிஷன் நம்மளை கேட்டாங்க, பண்ணி தரேங்க, நம்மளால் உதவி தானேங்க அப்படின்வான். சரி நீ போ, ஆனால் நான் ஃபோன் பண்ணால் உடனே வரா மாதிரி நீ பார்த்துக்கோ, எனக்கு இது இன்னும் சரியாக படலன்னும் போது ரோகிணி அங்கே வந்து ஒட்டு கட்டிட்டுப்பா. ஐயோ நாடாது இவன் முத்து வர இப்படி பண்ணிகிட்ருக்குறானே, இந்த கேப்பில் தான் இந்த அம்மா வெளியே அனுப்பணும் அப்படின்ற பிளான்லேயே அவ்வளோ மும்புறமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். யார்? ரோகிணி. வழியாக ரோகிணி எல்லாரையும் வந்து பிளான் பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டே இருப்பான். இருந்தாலும் முத்துக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், என்னமோ சரியில்லை, சரி என்னமோ பாருங்க அப்படின்வான். நீ உனக்கு என்னடா தெரியும், நான் வந்து வேண்டுதல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயம்மா, யாருக்காக, நம்ம மனோஜ் வந்து பெரிய கடை ஆரம்பிச்சிட்டோன்னா வேண்டிகிட்டு இருந்துடான். ஏன்னா அவன் வந்து யாருக்கு பேச்சு கேட்குறான்னா நம்ம ரோகிணி பேச்சை. ஸோ இப்படி ஒரு வழியாக எல்லாம் கிளம்பி போயிடும்போது அவன் வண்டியை முத்து வண்டி அப்படியே தனியாக இருப்பான். ஸோ அப்படியே நடக்கும். அது முத்து என்ன சொல்லுவான், சரி நமக்கு சவாரி வரும், நான் போய்க்கிறேன்ப்பா, நீங்கள் கிளம்புவாங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன்னுவான். ஐயோ நீ வானாப்பா, யார்? அந்த விஜயம்மா. ஐயோ நீ வானா ராஜா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்தால் நைன்னு பேசிகிட்டு இருப்ப, நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வேலையை, நீ உன் வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஷ் வந்து அம்மா அம்மா அம்மான்னுவான். அதுக்கு முன்னாடி அத்தை அத்தைன்னு கூட்டின்னு வருவான். அம்மா நீ அத்தை அத்தைன்னு கூப்பிட்றீங்க, நீ தானே எங்கள் அம்மான்னுவான். அப்படி சென்டிமெண்டலாக காமிப்பாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து இவங்க ரோகிணியும் அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க, இந்த பாரு மீனா தான் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்ருக்குறா, உன் பையனை நீ தான் கேர் பண்ணிக்கணும், நீ இப்படியே விட்டுட்டாத, 1000 தான் இருந்தாலும் உன் பையன், எனக்கு வயசாகிடுச்சு அதனால் என்னால் பார்க்க முடியாது, நீ கேர் பண்ணிக்கணுன்னும் போது, இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் 1000 தான் இருந்தாலும் என் பையன் தான் அப்படின்னு சொல்கிறத அவன் வந்து கிறிஷ் கேட்டுருவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோடில் கிறிஷ் ஒரு அம்மா நீங்கள் தானே எங்கள் அம்மான்னும் போது அவளால் எதுவுமே பேச முடியாது. ஆமாப்பா நான் தான் உங்கள் அம்மான்னு அப்படியே கட்டி பிடிப்பா. இதோடு இந்த எபிசோடு முடிஞ்சிடும். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.